ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மோசமான சோலோ ஸ்குவாட் தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த நல்லாவே கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாளாக வந்து இந்த ஒரு மண்டகரத்துலேயே இருந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் என்ன எப்போ விளாண்டாலும் நம்மளுக்கு வந்து இந்த கேம் பிளே வந்துடும் அப்படின்னு. ஆனால் எதெல்லாம் நான் வந்து விளாடாமல் விட்டேன், அதாவது விளாடாமல் விட்டதுனால எந்தெந்த ஸ்கில்லெல்லாம் என்கிட்ட போணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரிங்களா? நீங்களே வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த கேம் பிளேலாம், அதாவது இந்த கேம் பிளேன்னு இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அசால்ட்டாக இப்போ கபடியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம தான் பெரிய புடுங்கி பிளேயர் ஆச்சு. நம்ம எப்போ போய் விளையாண்டாலும் மாதத்துக்கு ஒரு மாதம் கழிச்சு போய் விளையாண்டாலுமே நம்மளுக்கு வந்து கேம் பிளே வந்துடும். அதாவது நம்ம தரமாக அசால்ட்டாக போனோம்னா ஒரு 6 உள்ளே போனோன்னே அசால்ட்டாக சூப்பர் ரைடு பண்ணலாம், இல்லை சூப்பர் டேக்கிள் எடுக்கலாம், அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு உதாரணமான வீடியோ தான். எந்த ஒரு கேமாக இருந்தாலுமே அது வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ராக்டிஸ் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு உதாரணமான ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை லைக் பண்ணுங்கலாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு தரமான கேம் பிளே கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது என்னமா சொல்லுவாங்க, எக்ஸாம்பிளுக்கான ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் எதையுமே ஆல்ரெடி சொல்லிட்டேம்மா, திரும்ப அதே சொல்லிக்கிட்டு. சரி, இப்போ நான் நார்மலாக பேசலாம், ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா வால்போட வரல. சரி, என்னடா காரணம்? அதாவது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தீங்களா நான் தெரியல, நம்ம மகிழ்ச்சி சேனலில். அது பார்த்தீங்கன்னா வால்போட வரல. சரி, நார்மலாக நம்மளுக்கு வராது, சரி ஏதோ நார்மல் பிரச்சனை தானே, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு ஒரு சோலோ ஸ்குவாட் ப்ளே பண்ணலாம், ரொம்ப நாளாச்சு நம்ம சோலோ ஸ்குவாட் ப்ளே பண்ணி, இன்னைக்காவது ப்ளே பண்ணி நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு காலையில் உட்காந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா எத்தனை மேட்ச் போட்டுன்னு எனக்கே தெரில, ஒரு 20-25 மேட்ச் போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாலாம் போனேன்னா ஒரு 10 மேட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தான் பார்த்தீங்கன்னா அந்த 10 மேட்ச் எனக்கு பிடிக்கும். அதாவது ஒரு சோலோ ஸ்குவாட் ஃபுல்லாக போயிட்டு போய் அடிக்கிறதுக்கு. அது அதில் இல்லைலாம் மற்ற நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் ஒரு 4 மேட்ச் போட்டோன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன் போயிட்டு. ஆனால் இப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம எந்த நிலமையில இருக்கிறோம், நம்மளோட கேம் பிளே எந்த நிலமையில இருக்குது அப்படின்னு, நம்மளோட ஸ்கில் இந்த நிலமையில தான் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோவால் போட வராது மட்டும்தான் என் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸ்குவாடோட போயிட்டு விளாண்டதுனால தான் என்னோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு சோலோ ஸ்குவாட் நார்மலாக நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணாலே ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தான் புதுசாக கேம் போகிறீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாண்டேஜ் வீடியோ போகிறவங்க, இல்லைனா இந்த மாதிரி பேசி வீடியோ போகிறவங்க, கேம் பிளே வீடியோ போகிறவங்களை போயிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கேம் பிளே பண்ண தெரியும், ஆனால் உங்களுக்கு வந்து பெருசாக ஸ்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சோலோ ஸ்குவாட் வரணும், ஃபஸ்ட்டு டூஓ ஸ்குவாட் வரணும், அதுக்கப்புறம் சோலோ ஸ்குவாட் வரணும், டோர்னமெண்ட் ஆகணும், இந்த மாதிரி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நானே நினச்சேன், என்னடா டோர்னமெண்ட்லேயே ஒழுங்காக ஆட முடியல அப்படின்னு நினச்சி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த டீமோட இருக்கனால தான் டவுன் ஆனால் கூட தூக்கி விட்டுறாங்களா, அவங்க டீம் வந்து சேர்ந்து அடிக்கிறாங்க நம்மளை போட்டு. நம்மளும் அந்த நேரத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா டீம் வந்து எனிமி அடிக்கும் போது நம்மளும் ஊடால போயிட்டு அடிக்கிறோம், இல்லை எனிமி நம்மள வந்து அடிக்கும் போது நம்ம டீமேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஊடால வந்து அடிச்சு இது பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் நடந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நாள், 2 மாதத்துக்கு மேலே ஆகும்போது நம்ம சோலோ ஸ்குவாட் வீடியோ போட்டு இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. நானும் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வருவேன், அதுவும் வீடியோ போகிறதுக்காண்டி, இந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்காண்டி. மற்ற நாள்லாம் வந்தேன்னா அது ஒரு நாள் வரவே மாட்டேன். 2 நாள் கழிச்சு அந்த மந்த்லிலாம் அந்த வீக்லி இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கிளைம் பண்ணுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணக்காரலாம் நினைக்காதீங்க, இல்லை யூடியூப்பில் காசு வரும்னு நினைக்காதீங்க, போகிறதே வாரத்தில் ஒரு வீடியோ தான், சரிங்களா? உங்களுக்கு வின்சோல தான் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 10,000 வருது. அதே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த வின்சோ ப்ரொமோஷன் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து பேடான ஆப்பும் கிடையாது. சரி, ஓகே, அது வந்து நம்ம மகிழ்ச்சி சேனலில் பேசலாம். இப்போ வந்து நம்ம ஆப் ப்ரொமோஷன் பற்றி பேச வரல, இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கலான்னு வந்தேன். ஃபஸ்ட் நம்ம இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துடலாம், சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஸோ வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் ப்ளே பண்ணுறேன். நான் அந்த டாப் அப் பண்ணுறது வீக்லி மந்த்லிலாம் போட்டு வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட்டில் வர காஸ்டியூம் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு, வீடியோஸுங்கிற பாருங்க, காஸ்டியூம்ஸ் இல்லை கன்ஸாக இருக்கட்டும் எதாவது எடுக்கிறதுக்காக தான், ஓகேங்களா? ஸோ வந்து கலெக்ஷன் அதிகமாக சேர்த்து அது உங்களுக்கு வந்து நான் அது வீடியோ எடுத்து போகிறதுக்காண்டி தான், அதுவுமே கண்டென்ட்டுக்காண்டி தான், மற்றபடி நம்மளுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நான் எதை பேச வந்தேனே மறந்துட்டு நான் பாட்டு வேறு விஷயத்துக்கு போயிட்டேனே. என்ன சொல்லிருந்தேன், வாரத்தில் ஒரு நாள் தான் ப்ளே பண்ணுவோம், மற்ற நாள்லாம் வரமாட்டேன். அது வந்தேன்னா உள்ளே வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுவேன், இல்லை கிளாஸ் போடுவோம், போயிடுவேன். இப்போலாம் அதிகமாக வரதே இல்லை கேமுக்கு. என்னென்ன இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் போகலை. ஸோ இந்த கெரேனாக்காரன் புதுசாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ட்டு பழசெல்லாம் எடுத்துடுறான் பார்த்தீங்களா? ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பிடிக்காம போகுது. ரெண்டுமே ஒன்றா என்னன்னு தெரில, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பிடிக்காம போகிறது எல்லாம் ஒன்றான்னு தெரில. ஆனால் எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து வெறுத்து போகுதுங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதனாலே வேலை வர்றதில்லை. வேறு எதுனா புதுசாக கேம் ப்ளே பண்ணாமல் தான் அதுவும் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை. நான் இப்போ புதுசாக அந்த சரி அதை விடுங்க, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இவ்வளோ நேரம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ மோசமாக போயிட்டு என்ன பண்ண அப்படிங்கிறத. இந்த வால் போட முடியாதுங்கிறது இது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ட்ராக் அடிக்கலை, சரிங்களா? ட்ராக் அடிக்காமல் போயிட்டு அழுத்தி பிடிக்க பார்த்தேன். ஸோ நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம் இந்த ஒரு சீனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லானா விளாட்றான், ஏன் அப்படி கேம் பிளே வரலான்ட்டு. கேம் பிளே ஃபுல்லாக வரல நான் சொல்லலை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான்,
25% பார்த்தீங்கன்னா முக்கியமான நம்ம இடத்துல வந்து நம்ம தேவைப்படுற நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு இந்த கேம் பிளே பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல இப்போ ரெண்டாவது ஒன்று நடக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து நம்ம இறங்கணுன்னே ட்ராக் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த அனுபவத்தினால பார்த்தீங்கன்னா நடந்த அனுபவத்தினால பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி சரி ஓகே ட்ராக் அடிச்சு ஹெட்ஷாட் அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிராகிங் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம விட்டு இழந்து போதா அப்படின்ட்டு என்னைக்கு இந்த ஆர்வம் விட்டு நான் அந்த ஐஃபோனுக்கு வந்தனோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா குறைஞ்ச குடிச்சு இந்த ஃபோனு அதாவது நல்லா எப்படி சொல்றது சூடே இருக்கக்கூடாது நல்லா குளிரான இடத்துல உட்காந்து தான் விளையாடணும். மற்றபடி ஃபோனு பயங்கரமாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? ஆனால் அந்த ஆர்வம் இருந்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வாங்கினதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அந்த அதான் கேம் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக விளையாடுறதுல அடுத்து ரெண்டாவது இந்த ஃபோன் வாங்கிட்டேன். இந்த ஃபோனை நம்ம குறைய சொல்ல முடியாது. நம்மளுக்கு கேம் பிளே வந்து ஃபோன்னால தான் வரல அப்படிலாம். நல்ல டிவைஸ் வச்சுருந்தா நல்லா விளாட்லாம் நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் நல்ல டிவைஸ் வச்சிருந்தாலுமே ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தான் கேவலமாக பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கொடுத்து எனிமி அடிப்போம். ஸோ வால் போட முடியாமல் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணேன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. எப்பட்றாங்கண்ணா ஸோ என்ன நிலைமை நம்ம இருக்கிறோங்கண்ணா அப்படின்ட்டு நானுமே பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே புலம்பிட்டு இருந்தேன். ஐயோ நம்மளுக்கு சுத்தமாக கேம் பிளே வர மாட்டேங்குது அப்படின்னு. இந்த ஒரு நிலைமையில என் மனசு எப்படி இருந்துச்சுன்னா அந்த சார்பாட்டா பரம்பரையில் ஆரியாவை புலம்புவான் பார்த்தீங்களா ஒரு கட்டத்தில் இப்படி தாங்க இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா நான் யோசிக்கிறேன். சரிங்களா? இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுன்ட்டு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் இந்த விரல் மூலியமாக பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ண முடியல. என்னென்னமோ பண்ணுறேன் அந்த விரல் வச்சுட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறது. நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதம் கேம் பிளே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் உணர்வீங்க நான் என்ன சொல்ல வர்றேன்ட்டு. சொல்லும் போது இப்போ சொல்லும் போது காமெடியாக இருக்கலாம். சொன்னடா அவன் சொல்கிறதுக்கு இவன் சொல்கிறது என்னடா சம்மந்தன்ட்டு ரெண்டுக்குமே சம்மந்தம் அப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிருப்பீங்க. சரி ஓகே லெஃப்ட் சைடு அவங்க விட்ட ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கேரக்டர் தான் இந்த சீசன் பவர் அதிகப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். எனக்கே இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சொன்ன கரெக்டாக சொன்னான். ஸோ வந்து எனக்கே இத்தனை நாளாக தெரியாமல் போச்சு. அந்த ஜோசப் கேரக்டர் வச்சிருந்தா ஸ்கில் பிளாக் மட்டும் தான் ஒர்க் ஆகாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜோசப் கேரக்டர் வச்சிருந்தா எந்த ஒரு ஸ்கில் பிளாக் அதாவது அந்த ஸ்பைடர் கேரக்டர் வச்சு நம்மளுக்கு பிடிச்சாலுமே அது வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் சொந்தமாக இப்போ தான் இது பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத. இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நீங்கள் அதை என்னை பார்த்து சிரிக்கல தப்பே இல்லை. சரி ஓகே இந்த இடத்துல அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சா. அடுத்து மூணாவது இந்த இடத்துல பாருங்கள். இந்த கேரக்டர் கண்டாலும் நம்மளுக்கு ஆகாது. அதுவும் இவனை எவ்வளோ கேவலமாக அடிக்கிறோம் பாருங்க. இவன் அதாவது இந்த ஸ்கோப் போட்டு உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. ஒன்று ஸ்கோப் போட்டால் ட்ராக் அடிச்சிருவேன் கண்டிப்பாக. ஒரு போட்டால் ஹெட்டு விழுந்துரும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ட்ராக் நார்மலாக ஸ்கோப் பண்ணாமலே அடிச்சிருவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே அதை ஒன்று காட்டிட்டேன்னா அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால் போட வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் அடிக்கிறது எப்படிங்கிறதே பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கேர் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவனுக்கு அப்புறம் ட்ராக் அடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நான் திரும்ப இது பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாத்தையும் சொல்லணுமில்ல உங்கள்கிட்ட எதெல்லாம் வந்து எனக்கு வந்து நடக்காமல் போணுச்சு. அது நான் திரும்பி போக போக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த இப்போ நான் நிறைய அது கேம் பிளே பண்ணிகிட்டே வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த குரோனா மாதிரி இந்த சர்வர் கேரக்டர் தச்சுனி அதெல்லாம் வச்சுட்டு போவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த குரோனா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அலாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குரோனா அதுக்கு முன்னாடி கேரக்டர் ஸ்கில்லே கிடையாது ஆக்டிவ் ஸ்கில்லே கிடையாது. ஆனால் அந்த அலாக்கு ஹயாட்டா தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அலாக் வந்ததுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அலாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். குரோனா இதான் ரொம்ப வருஷமா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேற புது ஸ்கில் வச்சாலுமே செட் ஆக மாட்டேங்குது. குரோனா அந்த சர்வர்லாம் போட்டு அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறேன். என்னத்த சொல்றதுன்னு தெரில. சரி ஓகே இப்போ இவங்களை அடிச்சிட்டேன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த சீனை நான் காட்டுறேன் அப்படின்னா நல்லா அடிக்கிறதுங்கிறதுக்காகலாம் நான் காட்டல ஓகேங்களா. ஸோ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததா தான் இருக்கும். ஸோ எனிமி அடிக்கிறான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால் போடுன்னு நான் நினைக்கிறேன் ரைட் சைடு. ஆனால் எப்படி போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த யோசிக்கிறத கூட கொஞ்சம் லேட்டாக தாங்க யோசிக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஏற்படுது. இப்படி போகணும் டப்புன்னு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னடா இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை. இது என்னடா ஒரு சாதாரண மொக்க விஷயத்தை போய்ட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன் இது உங்களுக்கு நடக்கும்போது தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு சீன் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துலையும் அதே தான் நடக்கும். ஸோ வந்து நான் இன்னொரு வால் போடுறது ஏன்னா தானே போட்டாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவான் நான் இருக்குன்னு அடிப்பேன்.
திரும்ப வாழை வந்து ஒரு வாழை பின்னாடி தூக்கி போட்டான்னா நான் இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. பின்னாடி ஒரு வாழை தூக்கி போட்டோம்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனிமி இந்த இடத்துலேருந்து நான் அடிச்சிருக்க மாட்டான். ஸோ நான் வால் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்பி போயிட்டு இது பண்ணி இருந்திருப்பேன். சரி ஓகே, அடுத்து இந்த இடத்த பாருங்க. இவன் நேரம் வால் போடுறது, இந்த மூவ்மெண்ட் கொடுக்குறது, ஹெட்ஷாட் அடிக்கிறது தானே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பாருங்க ஒரு கேரக்டர் எப்படி சமாளிக்கிறது கூட பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த கேரக்டர்லாம் என்னன்னா எப்படியா இருந்தாலும் கணிச்சு அடிச்சிடும். எவ்வளோ பெரிய உங்காங்க போட்டு வந்தாலுமே, உங்காங்க பெருசு சின்னதெல்லாம் இல்லை, அவன் எப்படிதான் உங்காங்க பயங்கரமாக யூஸ் பண்ண தெரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா எப்படி போட்டதாலுமே நான் அடிச்சிருவேன். க்ரோனா வெயிட் பண்ணி நான் உள்ளே இருந்துட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக அடிச்சிருக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல எய்ம் வைக்காம தத்திர புத்திரன்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவுட் ஆகிட்டேன். இந்த இப்போ உங்காங் கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க முடியாமல் போச்சு. அடுத்து என்னென்ன கேரக்டர்லாம் அடிக்க முடியாமல் போகுதுன்னே தெரில. சரி ஓகே, அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் ஆடி இருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்ச் ஆடிட்டுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நான் இதை அடிச்சுட்டு ஒரு வரல. என்னடா வாய், எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பேசுறது மட்டும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது போல இருக்கு. ஒருத்தனை இந்த மாதிரி அடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நடக்கும், வெயிட் பண்ணுங்க. மேலே ஒருத்தனை அடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தனை பார்த்துட்டேன், எம்ஐடிபி ஏதோ யூஸ் பண்ணுறான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எம்ஐடி யூஸ் பண்ணுறான், அந்த சைடு வந்துட்டேன். சரி ஓகே, அவள் சோனியா பட்டலாம் அடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அவளையும் கிளியர் பண்ணிடுவேன். இதை நான் சொல்லலாமே உங்களுக்கு தெரியும்ல, இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவேன்னு பண்ண மாட்டேனாங்கிறது நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. அது நான் சொல்லலாலுமே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. என்னடா இது, சரிங்க என்ன ஒரு நிமிஷம் தான் வீடியோ, முழுசாக பார்த்துட்டு போயிருங்க. நான் இதை காட்டணும், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு சில இடத்துல நான் பண்ணுறதை காட்டினா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். சரி ஓகேடா, நம்மளும் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விட்டு மொத்தமாக போகணும்னு நினச்சிங்கன்னா போயிருங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, இல்லை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுங்கள். சும்மா டைம் இருந்துமே நீங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட் பிளேயர்லாம் இருந்தீங்க, இல்லை யூடியூப்பை கூட வச்சுருக்கீங்க, அது முன்னுக்கு கொண்டு வர நினைக்கிறீங்க, இல்லை யூடியூபராக பெரிய யூடியூபரோட இருக்கீங்க அப்படின்னா நான் பண்ணுறதப்போ பண்ணாதீங்க. இந்த இடத்துல நான் அடிச்சுட்டு உள்ளே போயிருந்துருக்கலாம் கவர் எடுக்க, சரிங்களா? அதை பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். வாரத்தில் ஒரு 3 நாளாவது ஒழுங்காக ப்ளே பண்ணணும். சும்மா ஒரு நாள் வந்துட்டு போகிறது, வந்துட்டு சும்மா என்னடா இன்றைக்கி என்ன ஈவெண்ட் வந்துருக்குன்னு பார்த்துட்டு போகிறது, அதெல்லாம் வேண்டாம். ஸோ பண்ணுங்க, அது நல்லது. நீங்கள் ஆனால் படிக்கிற பையன் வந்து படிங்க, கேம் விட்ருங்க. அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கேம் விளாடுங்க. சரி, இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நல்லா தான் ஆடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஹெட்டாருக்கு பவர் ஏற்றிட்டாங்க போல இருக்குதுங்க. நல்லா போயிட்டு ஒருத்தனே அடித்து முடிச்சு நம்ம அந்த சோட்டா கேரக்டர் கொஞ்சம் அதை வச்சு ஏற்றி விடுது. டபுள் ஹெட்டாக தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கிடக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா எவனை பார்த்தாலும் தூக்கிட்டு வர்றான். சரி 2 ஆளை முடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. 3 நாள் இதோட முடிச்சிட்டோம். சரிடா எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கணக்கு தூக்கிட்டு வர தெரியாது. டபுள் ஹெட்டார்லாம் ஸ்டார்டிங்கில் என்ன பவரில் இருந்துச்சோ அந்த பவரை பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கானுங்க. ரீலோடு பவர் தான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்களா, அது என்னன்னு தெரில. அடித்த மாதிரி தெரிலங்க, வந்தான் சுத்தம் முடிஞ்சு போச்சு சோல் இதோட. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிடிக்குதோ இல்லையோ சேனல் இருக்க வரை நான் வருவேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.